எந்த முறையும் இல்லாம இந்த முறை திமுக வந்து கூட்டணியில இருக்க கட்சிகளாலையும் கூட்டணி வைக்க போற கட்சிகளாலையும் வந்த பிரச்சனை என்ன? ஒரு பக்கம் காங்கிரஸ் வந்து எங்களுக்கு மந்திரி பதவி வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இப்போ என்னடானா விசிக தலைவரான திருமா வந்துட்டு எங்களுக்கு 12 தொகுதி வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. இதெல்லாம் நியாயமா? இதனால திமுகவோட மாபெரும் கூட்டணி வந்து தொடருமா இல்ல செதறுமா? ஹாய், நான் உங்க தேவா. சோ வாங்க இத பத்தி டீடைலா தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம காங்கிரஸோட மேட்டருக்கு வருவோம். காங்கிரஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்க கிட்ட வந்துட்டு 18 எம்எல்ஏ இருக்காங்க. நாங்க இதுக்கு முன்னாடி நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்துட்டு 9 சீட் வந்து உங்களுக்கு ஜெயிச்சு கொடுத்திருக்கோம். எங்களுக்கு மந்திரி பதவி வேணும் அப்படின்னு சொல்லி புதுசா ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, எங்களுக்கு வந்து 41 சீட்டு வேணும், அது மட்டும் இல்லாம ஆட்சியில பங்கு வேணும், 2 ராஜ்யசபா சீட்டு வேணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து கேட்டிருந்தாங்க. இப்போ புதுசா மந்திரி பதவியும் வந்து கேட்கிறாங்க. இதெல்லாம் நியாயமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இப்போ ரீசெண்டா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து செங்கல்பட்டு மாவட்டத்துல வந்து பேசியிருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, திமுகவோட கூட்டணி வந்து ஆட்சியிலலாம் வந்து யாருக்கும் பங்கு தர முடியாது அப்படின்னு வந்து ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. இதனால காங்கிரஸ் வந்து ரொம்பவே மன உடைஞ்சு போயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். 41 சீட்டு கேட்டாங்க, அதுக்கப்புறமா ஒரு 35வது கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ என்னடானா கடைசியா ஒரு 30வது கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஆனா திமுக வந்துட்டு என்ன மாதிரியான பிளான் போடுறாங்க அப்படின்னா, கடந்த முறை வந்து 25 சீட்டு கொடுத்திருந்தாங்க, அதையே வந்துட்டு 20 ஆக்க போறதா வந்து சொல்லியிருக்காங்க. சோ இதுக்கப்புறமா காங்கிரஸ் திமுக கூட்டணி நடக்குமா அப்படிங்கறதே ரொம்ப கேள்விக்குறியா தான் இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க. இப்ப புதுசா என்ன ஆச்சுன்னா, திருமாவளவன் அவர்களோட கட்சியான விடுதலை சிறுத்தை கட்சிகள் அவங்க வந்துட்டு 12 தொகுதிகள் வந்து கேட்டிருக்காங்க. இதெல்லாம் நியாயமா அப்படிங்கறத பத்தி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி, பாமக வந்து திமுகவோட கூட்டணி வச்சா நாங்க வந்துட்டு கூட்டணியில இருந்து வெளியே போறோம் அப்படின்னு சொல்லி திருமா அவர்கள் வந்து இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க. என்ன காரணம் அப்படின்னா, பாமகவோட கொள்கைகள் வேற, விசிகாவோட கொள்கைகள் வேற. பாமகவோட கொள்கைகள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, வன்னியர்களோட இட ஒதுக்கீடு, அவங்களோட உரிமைக்காக போராடுறது தான் வந்து அவங்களோட கொள்கை. ஆனா விசிகாவோட கொள்கைகள் என்ன அப்படின்னா, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கானது, அது மட்டும் இல்லாம சமூக நீதிக்காக போராடுறது. ரெண்டு பேரோட கொள்கைகளுமே வேற, ரெண்டு பேருமே வந்துட்டு கொள்கைகள் ரீதியா வேற வேறையா இருக்கும். நாங்க வந்து கூட்டணி வச்சோம்னா வந்து நல்லா இருக்காது, நாங்க ஒரு விஷயத்த வேணாம் அப்படின்னு சொல்லி எதுக்கும் போது நாங்களே அவங்க கூட கூட்டணி வச்சா எப்படி நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்துட்டு திருமாவளவன் அவர்கள் வந்துட்டு திமுகவோட கூட்டணியில இருந்து நாங்க வெளியே போய்க்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம வட மாவட்டங்கள்ல பாமகவா இருக்கட்டும் இல்ல விசிகாவா இருக்கட்டும், ரெண்டு பேருக்குமே வந்துட்டு இந்த ஓட்டு சதவீதம் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கு. இதனால அவங்களுக்குள்ள பிரச்சனை வரும். அதாவது யாருக்கு வந்துட்டு அதிக சீட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வரும் அப்படிங்கறதுனாலயும் வந்துட்டு வெளியே போறதா சொல்லியிருந்தாங்க. பாமகவுக்கு பாத்தீங்கன்னா வட மாவட்டங்கள்ல 15ல இருந்து 20% இருக்கு, விசிகாவுக்கு 12ல இருந்து 15% இருக்கு. இப்ப மெஜாரிட்டி யாரு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பாமக தான். ஒருவேளை பாமக வந்துட்டு திமுகவோட கூட்டணி வச்சுட்டாங்க அப்படின்னா விசிகாவுக்கு கொடுக்கிற தொகுதிகள் வந்து கம்மியாயிரும் அப்படிங்கிறதுக்காக தான் வெளியே போனதா வந்து சொல்றாங்க. இப்போ என்னாச்சுன்னா, விசிகாவோட அடிமட்ட தொண்டர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம வந்துட்டு திமுகவோட கூட்டணியில இருக்கோம், ஆனா அவங்க நமக்காக என்ன பண்ணிருக்காங்க, போன முறை வந்துட்டு 6 தொகுதிகள் வந்து கொடுத்திருந்தாங்க, அதுல வந்துட்டு நம்ம 4 தொகுதிகள் ஜெயிச்சிருந்தோம், இப்போ வந்துட்டு நீங்க என்ன பண்றீங்க, ஒரு 12 தொகுதிகள் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் அவர்களுக்கு வந்துட்டு ரொம்ப பிரஷர் கொடுத்திருக்காங்க. அதனால திருமாவளவன் அவர்கள் வந்துட்டு 12 தொகுதியை வந்து கேட்டிருக்காங்க. 12 தொகுதி கேட்கிற அளவுக்கு திருமாவளவன் அவர்களோட கட்சியான விடுதலை சிறுத்தை கட்சி வந்துட்டு ஒர்த்தா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா ஒர்த்து தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க கொடுத்த 6 தொகுதியில 4 தொகுதிகளை வந்து ஜெயிச்சிருக்காங்க. அவங்களுக்கு மெஜாரிட்டியா வட மாவட்டங்கள்ல அதிகப்படியான ஓட்டுகளும் சப்போர்ட்டும் ரொம்பவே அதிகமா இருக்கு. குறிப்பா இந்த கடலூர், சிதம்பரம், அரியலூர், பெரம்பலூர், ஜெயங்கொண்டம், நான் சொன்னது எல்லாமே ஒரு சாம்பிள் மட்டும் தான். இதை விட இன்னும் பல மாவட்டங்கள்ல அவங்களுக்கு வந்துட்டு சப்போர்ட்டும் ஸ்ட்ராங்கும் ரொம்பவே அதிகமா இருக்கு. அதனாலதான் வந்துட்டு அவங்க 12 தொகுதிகள் கேட்டிருக்காங்க. இன்னொரு விஷயம், அவங்க 12 தொகுதிகள் கேட்கறதுக்கு மெயினான ரீசன் என்ன அப்படின்னா, அவங்க ஒரு மாநில கட்சி ஆகணும் அப்படிங்கிறது தான். என்னடா அது மாநில கட்சி அப்படின்னு தானே கேக்குறீங்க. ஒரு கட்சி வந்து மாநில கட்சியா ஆகணும் அப்படின்னா அவங்களோட ஓட்டு சதவீதம் வந்து 6% இருக்கணும். இப்ப 6 தொகுதிகள் கொடுத்து அவங்க 4 தொகுதிகள் ஜெயிச்சாங்க அப்படின்னா அந்த ஓட்டு சதவீதத்தோட பெர்சன்டேஜ் வந்துட்டு ரொம்ப கம்மியா இருக்கும். 1 இல்ல 2% தான் வரும். இதே ஒரு 12 தொகுதி இவங்க கேட்டதை அவங்க கொடுத்து ஒரு 8 தொகுதியில ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களால ஒரு 6% வந்து கண்டிப்பா அவங்களால 6% வாங்க முடியும். அவங்களும் ஒரு மாநில கட்சியா வந்து அங்கீகரிக்கப்படுவாங்க. அதுக்கு தான் வந்துட்டு விசிகா ஒரு மாஸ்டர் பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா திமுக வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இப்ப பாமக வந்துட்டு நம்ம கூட்டணியில வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வன்னியர்களோட ஓட்டும் நமக்கு வந்துரும், விசிகா கூட்டணியில வந்துட்டாங்க அப்படின்னா தலித் மக்களோட ஓட்டும் நமக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி பிளான் போடுறாங்க. ஆனா ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு ரெண்டு பேருமே வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனா இவங்க ரெண்டு பேரும் இவர் வந்தா நான் இருக்க மாட்டேன், அவர் வந்தா நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே மாறி மாறி பேசிட்டு இருக்காங்க. இதுதான் இப்போ சமூக ஊடகங்கள்ல ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டு இருக்கு. பாமக கூட்டணியில இருந்தா விசிகா வந்துட்டு கூட்டணியை விட்டு போறேன்னு
சொல்றாங்க. விசிகா கூட்டணியில இருந்தா பாமக வரமாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இதனால ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு என்ன பண்றது அப்படின்னு தெரியாம ரொம்பவே ஒரு தலையை பிச்சுக்கிட்டு இருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்க, இவங்க ரெண்டு பேரும் இப்ப கூட்டணியை விட்டு வெளியே போயிட்டாங்க அப்படின்னா சிறுபான்மையினரோட ஓட்டுகள் எல்லாமே வந்துட்டு தமிழக வெற்றி கழகத்தோட தலைவரான விஜய் அவர்கள் பக்கம் போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அது வேற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு ரொம்ப பெரிய தலைவலியா இருக்கு. எப்ப வந்துட்டு தமிழக வெற்றி கழகத்தோட தலைவரான விஜய் அவர்கள் வந்துட்டு கட்சி ஆரம்பிச்சாரோ அன்னையில இருந்தே வந்து திமுக வந்து பயத்துல தான் இருக்காங்க. இதுல இப்ப கூட்டணியும் வந்து சிதறி போச்சுன்னா கண்டிப்பா இந்த முறை 2026 இந்த சட்டமன்ற தேர்தலில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. காங்கிரஸ்க்கு ஆட்சியில பங்கையும் கொடுத்து அவங்க கேட்கிற மந்திரி பதவியையும் கொடுக்கிறது நியாயமா? விடுதலை சிறுத்தை கட்சிகளோட தலைவரான திருமாவளவன் அவர்கள் வந்துட்டு 12 தொகுதிகள் கேட்கிறது நியாயமா? அந்த அளவுக்கு அந்த கட்சி வந்து ஒர்த்தா? இத பத்தி எல்லாம் உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வேறொரு வீடியோல வேறொரு கண்டென்ட்ல நம்ம திரும்பவும் சந்திக்கலாம்.